Hello friends, welcome to City Car Trainers, personalized car training services in Chennai at Doorstep. Viewers, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா how to drive on a dividerless road. டிவைடர் இல்லாத மார்க்கெட் ரோடில் ஒரு பிகினர்ஸ் டிரைவ் பண்ணும்போது அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளோட ட்ரெயினிங்க்கு இப்போ நம்ம கொடுத்துருக்கிற டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் இன்டீரியர்ஸ் ஆஃப் வெஸ்ட் மாம்பலம் ஸ்டேஷன் ரோட், பிஸி மார்க்கெட் ரோட், நேரோ மார்க்கெட் ரோட்ஸில் தான் நம்மளோட ட்ரெயினிங் டிரைவ் பண்ண போகிறாரு. இப்போ இந்த ரோடோட விட்த்து நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ கொஞ்சம் மார்னிங் டைம்ன்றதுனால வெஹிக்கிளோட ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னெல்லாம் போர்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1, கிளச் கண்ட்ரோல். இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ரோடில், டிவைடர்லெஸ் ரோடில் வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கிற ரோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். இப்போ செகண்ட் கியரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு, கிராஜுவல் கிளச் கண்ட்ரோலில் தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆக்சலேஷன் தேவையான அளவு கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்கேன். பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டு தான் பிரேக் ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணுங்க. சரிங்க. லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட். இங்கே அவர் மூவ் பண்ணும்போது லெஃப்ட்டில் பார்க் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள்ஸ்க்கு கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பார்த்துக்கணும். என்ன ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, கரெக்டாக இருக்கா, அவர் மூவ் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போதுமானதாக இருக்கான்றதை அவர் பார்த்துக்கணும். ரைட் எடுக்கிறோம். சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிக்னல்லெஸ் ஜங்ஷனில் அப்ரோச் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு சிக்னல்லெஸ் ஜங்ஷனில் அப்ரோச் பண்ணும்போது அவரோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி இருக்கணும். ஃபுல் ரைட்டு திருப்போம். சரிங்க. கிராஜுவலி ரைட் திரும்பவும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு வெஹிக்கிள்ஸ் பார்த்துட்டு தான் அவர் டர்னிங்கே கொடுக்கணும். கிராஜுவலாக ஸ்ட்ரைட் பண்ணுவோம் சார் வெஹிக்கிளை. வெரி குட் சார். கம் லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்டியா, ஸ்லைட்டாக லெஃப்ட்டில் வந்து போவீங்க. எஸ், ஒரு வெஹிக்கிள் உங்களை ஓவர்டேக் பண்ணுவோம், அந்த வெஹிக்கிள் லீவ் பண்ணிவிடுங்க. சரிங்க. கிராஜுவல் மூவ் கொடுங்க ஸ்லோவாகவே. எஸ், மூவ் ஸ்ட்ரைட் ஹியர். வியூவர்ஸ், இதோட எக்ஸ்டீரியர் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல மூவ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த வேஸ்ட் பேஸ்கெட், இந்த போட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக லெஃப்ட் சைடில் அவாய்ட் பண்ணணும். நம்மளோட லெஃப்ட் சைட் போனட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டக்கிள்ஸுக்கும் க்ளோஸாக மூவ் ஆகக்கூடாது. பர்ஃபெக்டான ஸ்பேஸ் நம்ம லீவ் பண்ணிக்கணும். அது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி ஏதாவது ஒரு வெஹிக்கிள் நம்மளை ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன் சார்கிட்ட. ஏன்னா இந்த மாதிரி ரோட்ஸில் நம்மளை ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம க்ளோஸாக தான் வருவாங்க. ஸோ நம்ம ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும். லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துக்கணும். பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, எந்த ஸ்பீடில் வராங்க, அது கரெக்டாக அவர் தெரிஞ்சுக்கணும். டிஸ்டன்ஸ் அனலைசேஷன். இங்கே அவர் மூவ் பண்ணும்போதே 50 மீட்டர்ஸுக்கு ப்ரொஜெக்ஷன் வச்சுக்கணும். ஃப்ரண்ட்டில் ரோடோட அமைப்பு எப்படி இருக்குது, எங்கே எக்ஸிட் ரோட்ஸ் இருக்குது, எங்கே என்ட்ரி ரோட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கணும். லெஃப்ட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட், ரைட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட். இந்த ரெண்டு ஃப்ரேம்க்கு நடுவில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும், எந்த ஒரு வெஹிக்கிள்ஸ் இருந்தாலும் அவரோட மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணிக்கணும், ப்ரொசீட் பண்ணக்கூடாது. ப்ரெடிக்ஷன் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ். ப்ரெடிக்ஷன் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரோட்டில் மூவ் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எக்ஸிட் ரோட்ஸ் இருக்கும். அப்படி எக்ஸிட் ரோட்ஸ் இருக்கும்போது அங்கே வெஹிக்கிள்ஸ் வருவாங்களா, அவங்களோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது. இப்போ இந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் இண்டிகேட் பண்ணலை, ஹேண்ட் சிக்னல் பண்ணல, ஜஸ்ட் லைக் தட் அவர் யூட்டர்ன் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவர் பண்ணும்போது நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். அவர் காரணமே இல்லாமல் லெஃப்ட்டில் ஸ்லோ பண்ணுறாருன்னா சம்திங் இஸ் கோயிங் டு டூ. அவர் ஏதோ யூட்டர்ன் பண்ண போகிறாரு, இல்லை லெஃப்ட்டில் ஸ்டாப் பண்ண போகிறாருன்றதை நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை மெயினாக கெயின் பண்ணுறதுக்காகவே மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாஸ்கே தரோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணார். இப்போ அப்படி ஒரு லெஃப்ட்டில் ஒரு ஓவர்டேக் பண்ணுவோம், நம்ம ட்ரெயினிங் வந்து கரெக்டாக அதை பார்த்துக்கணும். ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணுறோம் சார். நம்ம ஸ்லோயிங் டவுன் வைல் அதர்ஸ் ஓவர்டேக்கிங். நம்மளை யாரும் ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஜங்ஷன்ஸில் நம்மளுடைய ஃபோக்கஸு ஃப்ரண்ட், ரியர், லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் 4 சைட்ஸுமே இருக்கணும். நம்மளுடைய சென்ஸ் இல்லாமல் எந்த ஒரு வெஹிக்கிளும் நமக்கு க்ளோஸாக ட்ராவல் பண்ணக்கூடாது. அதை நான் சார்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன். அது கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணிக்கிறார். இந்த இடத்துல நோ ஓவர்டேக்கிங் பேஸ்ட் ஆன் ஸ்பீட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெஹிக்கிளும் ஓவர்டேக் பண்ண தேவையில்லை. அவங்க ஒரு நார்மல் ஸ்பீடில் மூவ் பண்ணாங்கன்னா நம்மளும் அதே ஸ்பீட்லேயே மூவ் பண்ணலாம். இனிஷியலாக நம்ம ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணும்போது மட்டுமே தான் நம்மளால் மெனி திங்ஸ் லேர்ன் பண்ண முடியும், கெயின் பண்ண முடியும், கிராஸ் பண்ண முடியும். இந்த ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போதே மார்னிங் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது, ஹெவியாக தான் இருந்தது. மார்னிங் டைம்லேயே நம்ம கரெக்டாக பிரின்சிபலாக இந்த கான்செப்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட லேனில் ஸ்லோ ஸ்பீடில் மிரர் அப்சர்வேஷன் பார்த்துட்டு ஸ்டீரிங் கண்ட்ரோல் போத் ஹேண்ட்ஸில் ஹோல்ட் பண்ணிட்டு லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட் ஆர் லிட்டில் பிட் ஆஃப் ரைட் அவர் திருப்பும்போது மிரர்ஸ் பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பீக் ஹவர்ஸில் அவரால் ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணிட முடியும். இந்த மாதிரி ரோட்ஸ்லலாம் நம்ம ஒரு பிகினர்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி டைம் அவங்க ட்ரைவ் பண்ணும்போது இந்த ரோட்ஸில் என்ன ஸ்பீடில் மூவ் பண்ணணுன்றதை அவங்க மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 மூவ் பண்ணும்போது கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா நம்ம அதிலே போகலாம். ஒரே கியரே மெயின்டைன் பண்ணலாம். நம்ம கியரை ஃப்ரீக்வெண்ட்டாக ஷிஃப்ட் பண்ண அவசியம் இல்லை. நம்ம ஒரே சிங்கிள் கியர்லேயே ஸ்லோ ஸ்பீட்லேயே ட்ரைவ் பண்ணாலே நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ணிட முடியும். நம்மளோட ஃப்ரேம்குள்ளே எந்த ஒரு வெஹிக்கிள்ஸ் இருந்தாலும் நம்ம ஸ்லோ பண்ணிக்கணுன்றதை நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை கரெக்டாக பார்த்துக்கிறாரு. இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணி ஜங்ஷன் ரைட் எடுக்கிறோம் சார். இப்போ நம்ம மூவ் பண்ண போகிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் ஆரியகோடா ரோட். இந்த ரோட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெஸ்ட் மாம்பலமில் இருக்கிற ரெசிடென்ஸ் பீப்புள்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஹெவி பிஸி ரோட். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஃபுல்லாக கமர்ஷியல் ஷாப்ஸ் இருக்கும், வெஹிக்கிள்ஸோட பிளேஸ்மெண்ட் இருக்கும்.
ப்ளஸ் கவர்மெண்ட் பஸ்ஸஸோட ஃப்ளோவும் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ ட்ரைவ் பண்ண போகிறாரு. இந்த மாதிரி பீப்புள்ஸ் கிராஸ் பண்ணும்போதும் வாக்கிங் பண்ணும்போதும் நம்ம அவங்க கரெக்டாக பார்த்துக்கணும். ஹார்ன் பண்ணிவிட்டு நம்மளோட ஃப்ரேம்குள்ளே யாரும் இல்லைனா மட்டுமே தான் நம்ம மூமெண்ட்டே கொடுக்கணுமே தவிர ஃப்ரேம்குள்ளே யாரும் இருந்தாங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். இந்த விஷயம்லாம் தான் நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் எந்த இடத்துல பிரேக் ப்ரெஸ் பண்ணாலும் கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டு தான் பிரேக் ப்ரெஸ் பண்ணணும். கியர் ஷிஃப்டிங் பண்ணும்போதும் கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதை கரெக்டாக அவர் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாரு, நோட் பண்ணிக்கிறாரு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக உங்க கொடுங்க. சரிங்க. லெஃப்ட் லேன் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த ரோட்டில் மூவ் பண்ணும்போதே நம்ம லெஃப்ட் லேன்லேயே தான் போகணும், லெஃப்ட் சைட்லேயே தான் போகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டான வெஹிக்கிள் நம்மளை ஓவர்டேக் பண்ணி வரும்போது கூட நம்மளோட லேனுக்குள்ளே வரும்போது கூட நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன். இந்த வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மெனி ரோட்ஸ் எக்ஸிட் ஆகும், என்ட்ரி ஆகும். அந்த ரோட்ஸ்லேருந்து எதனா வெஹிக்கிள்ஸ் வராங்களா, என்ன ஸ்பீடில் வராங்க, என்ன டேரக்ஷனில் வராங்க, என்ன லேனில் வராங்க, இதை அவர் கரெக்டாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுவும் அவர் கரெக்டாக நோட் பண்ணிக்கிறாரு. வைடு வியூ ஆஃப் அனலைசேஷன். கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாரு. 100% அவருடைய கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கான்சன்ட்ரேஷன் ஆன் தி ரோட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது இந்த இடத்துல. நம்மக்கிட்ட எந்த ஒரு கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. ஒரு ட்ரெயினியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்ற மெத்தடாலஜி இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா சிட்டி கார்டேனஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வெஹிக்கிள்ஸ் இல்லை அப்படின்னாலும் நம்மளோட அகாடமி வெஹிக்கிளையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். சார் வந்து நம்மளோட அகாடமி வெஹிக்கிளை சூஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வேகனார். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட் யூவர்ஸ். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார்டேனஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.